இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளராக இருந்த டி செல்வம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பேச அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், திடீர்னு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கீங்க, இதற்கான காரணம் என்ன சார்? திடீரென்று கிடையாது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்பார்த்தது காங்கிரஸ் தாவேகா இரண்டும் ஒன்றாக பயணித்து தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ்காரர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம்தான். இது கடந்த 3-4 மாதங்களாக உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். இதற்கான முயற்சிகள் பலமாக நடந்தேறியது. இறுதி கட்டத்தில் கடைசி நிமிஷம் 11th ஹவர்னு சொல்லுவாங்களா, அந்த 11th ஹவர்ல ஒரு சிலர் அவங்களுடைய சுயநலம் திமுக விரித்த வலையில் அவங்க விழுந்து தாவேகா கூட்டணி வராமல் அவர்கள் தங்கள் பக்கம் மடைமாற்றிக் கொண்டார்கள். இதுதான் உண்மை. காங்கிரஸ் திமுக கூட்டணி தாவேகா கூட்டணி அமையாம இருக்கிறதுக்கான யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அது ஊர் உலகத்துக்கு தெரியும். இது யார் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால அதுல ஒண்ணும் கிடையாது. திரு சிதம்பரம் அவர்கள் இதற்கான முயற்சி எடுத்தார்கள் இல்லையா? செல்வ பெருந்தகை பகீரத வேலைகளை எல்லாம் செய்தார்கள் இல்லையா? இவங்க 2 பேர் தான் முக்கியம். அதுக்கு பின்பாலத்தில் சில நபர்கள் இருக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்த காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் காங்கிரஸை ஆதரிக்கின்ற பொதுமக்களும் இவங்க எல்லா தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைய வேண்டும் என்றுதான் மனதார விரும்பினார்கள். அது நடக்கவில்லை. அதனால் இந்த வாக்கு மாற்றம் என்பது நிச்சயமாக முழுமையாக நடைபெறாது என்பது நான் உறுதியாக சொல்லுவேன். காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறார்கள். தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதாக நினைக்கிறார்கள். என்ன, அதனால இந்த வாக்கு மாற்றம் என்பது நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ்காரனுடைய வாக்கு கண்டிப்பாக போகாது. உங்களை நேற்றைய கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க மாநில நிர்வாகியா இருக்கும்போது மாநில தலைவர்கிட்டயோ இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட பேச முடியலையா சார் கூட்டணி அமைப்பு தொடர்பா? நிறைய கருத்துக்களை பரிமாறணும், நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். நானும் அவரும் நேரடியாக நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். அவர் அகில இந்திய காங்கிரஸ் எடுக்கிற முடிவுக்கு நான் வந்து தலை சாய்ப்பேன், நான் இசைவு தெரிவிப்பேன் என்று சொன்னாரே தவிர தனிப்பட்ட முறையிலே அவர் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருடைய அந்த கட்சியுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார் என்பதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மை. மாநில தலைவர்னா அவர் தானே. இதுக்கு அடுத்து காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திரும்பி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லை. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டன. காங்கிரஸ் ஒரு இருண்ட பயணத்தை நோக்கி பிரயாணப்படுகிறது. அது காங்கிரஸ்காரர்கள் அனைவருக்கும் தெரியும். நிறைய நண்பர்கள் தொலைபேசியில் நேற்று என்ன நடவடிக்கை எடுத்தது முதல் தொடர்ந்து பல நண்பர்கள் பேசுகிறார். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மூத்த நிர்வாகிகள் என்னோட தொடர்பில் இருந்து பேசுறாங்க. தன்னுடைய மன வருத்தத்தை பதிவு செஞ்சாங்க. 40 ஆண்டுகளுக்கு மேலாக உண்மையாக உழைத்த ஒரு காங்கிரஸ் நிர்வாகிக்கு ஏற்பட்ட கதி இதுதானா என்ற மனவேதனையை தெரிவித்தார். ஒரு நிர்வாகி கண்கலங்கி அழுதார் என்கிட்ட. உங்களுக்கே இந்த நிலைமைனா எங்க நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லி தன்னுடைய மனவேதனையை தெரிவித்தார். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால காங்கிரஸ்காரர்கள் யாரும் மன மகிழ்ச்சியோட இல்லை. யாரெல்லாம் இங்க வந்து சீட்டு கிடைக்கணும், மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தவிர மீதி இருக்கிறவங்க யாருக்குமே அங்க வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்கணும், திமுக ஆட்சி அமையணுன்றதுல கண்டிப்பாக யாரும் விரும்பல. சார், மாணிக்கம் தாகூர் இல்ல திருச்சி வேலுசாமி போன்றவர்கள்லாம் தொடர்ந்து இந்த கூட்டணியை எப்படியாவது ஒற்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்தாங்க. அவங்க எல்லாம் பேசினாங்களா? அவங்க தரப்புல என்ன சார் சொல்றாங்க? எல்லாரும் ஒற்றை புள்ளி கடைசி அகில இந்திய காங்கிரஸ் முடிவெடுத்து விட்டது, கையொப்பம் இடப்பட்டு விட்டது, ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனால அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என்றுதான் அவங்களுடைய கருத்தை வெளியிட்டார்கள். இதுதான் யதார்த்தம். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவர் ஒரு எம்பி, ஒரு அகில இந்திய காங்கிரஸ்ல மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறார் மாணிக்க தாக்கூர் அவர்கள். அதனால அவர் வந்து இயன்ற வரை அவர் முயற்சி செய்தார். இறுதியிலே அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை கட்டுப்படுவேன் என்ற ஒரு ஒற்றை பதிலை சொல்லி அவர் அதை விவாதத்தை முடித்துக் கொண்டு விட்டார். விஜய் என்ன சொல்லியிருந்தாரு? உங்களுக்கு எதுவும் மாநில அளவில் பொறுப்பு போறேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல உதயநிதி அவருடைய சேப்பாக்கம் தொகுதியில் நீங்க போட்டியிடுறதாகவும் ஒரு தகவல் வருது. இல்ல, அது நாளைக்கு அறிவிக்கும் போது தான் தெரியாது. தலைவருக்கு சந்திக்கும் போது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்க எல்லாரையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மன உவகையோடு அவர் சொன்ன வார்த்தை எங்களை எல்லாம் நிகழ வைத்தது. அதில் நான் மிகவும் குறிப்பாக சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கிறோம். ஒருவேளை துணை முதலமைச்சருடைய தொகுதியில போட்டிடுறோம்னா அங்க வெற்றி பெற்றலாம் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா சிட்டிங் டெப்டி சிஎம்மா இருக்கிறாரு. இல்ல, வெற்றி தோல்வியை பத்தி தேர்தல் நேரத்தில் வந்து நம்ம வந்து கலங்கக்கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது. களத்தில் இறங்கியாச்சுன்னா மக்கள் தலைவர் விஜய் பக்கம் இருக்கிறார்கள். அதை உறுதியாக நம்புகிறேன். அனைத்து இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, அனைத்து தரப்பு மக்களும் ஒவ்வொரு இல்லத்திலும் குறைஞ்சபட்சம் 2-3 வாக்குகள் தலைவர் விஜய்க்கு ஓட்டு கேட்காமலே இப்பொழுதே அவர்களாகவே
வாக்கு சேகரிக்கும் நிலை. ஏன்னா நாங்கள் நிறைய இந்த 3-4 மாதம் நிறைய பேர்கிட்ட நாங்கள் வந்து கலந்துரையாடி இருக்கிறோம். வருகின்ற காங்கிரஸ் நிர்வாகிகளாகட்டும் பொதுமக்களாகட்டும், எங்கே போனாலும் டாக்ஸியில் போனால் டாக்ஸியில் பேசுவோம், ட்ரெயினில் விவாதம் பண்ணால் பொதுமக்கள்கிட்ட கேட்போம். எல்லாரும் சொல்கிற பதில் பெரும்பான்மையான வாக்குகள் தலைவர் விஜய் அவர்களுக்கு, வெற்றி கழகத்திற்கு நிச்சயமாக இந்த முறை வரும். ஆட்சி மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். 2 கழகங்களும் மாறி மாறி காமராஜர் அவர்கள் சொன்னதைப் போல 2 கட்சிகளும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆட்சி மாற்றத்தை நோக்கிதான் மக்களுடைய எண்ணமும் செயலும் கருத்தும் வாக்குப்பதிவும் இருக்கும் என்பதிலே எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் வீரகுமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.